வெளிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், நெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளிலே. பார்த்தீங்களா, அந்த கசப்பு இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இருக்கு. நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், நான் இவன்கிட்ட பேச மாட்டேன், அவன் சரியில்லை, இவா சரியில்லை, நான் இப்படி இவன் இருந்தால் நான் வரமாட்டேன் அப்படிலாம் இன்னைக்கு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, ஜெபத்துக்கே சொல்கிறான், அவன் வந்தால் என்னைய கூப்பிடாதீங்க, அவன் யாரும் கூடக்கூடாது தான் சொல்லு. அவங்க வந்தால் யாரும் கூட, அவங்க வந்தால் சொல்லுங்க பாஸ்டர், நான் வரமாட்டேன், அது நமக்கு ஒத்து வராது. அந்த ஆவி, நம்ம ஆவி என்ன செய்யாது, ஒத்து வரவே வராது. ஏம்மா எந்த ஆவியாக இருந்தாலும் நீ ஒத்து போகணுமா? அல்லேலூயா. அதுதான் ஹோலி ஸ்பிரிட், அதான் பரிசுத்த ஆவி. அப்போ ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, கசப்பு ஒன்று என்ன கூடாது, இருக்கவே கூடாது. நமக்குள்ள கசப்பு சண்டை இருந்தா கூட சூரியன் மறையும் போது எல்லாம் சரியாயிடணும். அல்லேலூயா. அந்த கசப்பு நமக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த புறாக்குள்ள ஒரு கசப்பு காணக்கூடாது, கசப்பு கிடையவே கிடையாது. அப்போ காரணம் என்ன, இன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவி ரெண்டாவது சொல்றாரு, உனக்குள்ள என்ன கசப்பு இருக்குன்னு பாரு. அல்லேலூயா. நமக்குள்ள என்ன இருக்கு, என்ன கசப்பு இருக்குன்னு பாரு. அந்த கசப்பை தூக்கி தூர போடும் போது ஐக்கியப்பட முடியும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சபைக்குள்ள ஐக்கியம் வேணும். ஃபர்ஸ்ட் எதுக்குள்ள ஐக்கியம் வேணும், சபைக்குள்ள. அப்புறம் உறவினருக்குள்ள, சொந்தக்காரங்களுக்குள்ள, அண்ணனுக்குள்ள, மாமாருக்குள்ள, அத்தைக்குள்ள, எல்லாருக்குடைய அன்பு வேணும். அதான் பரிசுத்த ஆவி என்னும் அன்பு. ரோமர் 5:5 திருப்பி வாசிக்கலாம். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊட்டப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்ம இருதயத்தில் என்ன பண்ணிருக்கு, ஊட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் பேச மாட்டான். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பேச மாட்டான். காரணம் என்ன, என் ஆவி அவன் ஆவி என்ன இல்லை ஒத்து போகாது பாஸ்டர்னு சொல்றான். இன்னைக்கு யாரு ஒரு 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 ஊழியர் மீட்டிங்ல ஒரு தேவனுடைய மட்டும் சொல்லுகிறார், 100 சினிமா நடிகரை கூட்டிடலாமா, 100 சினிமா நடிகரை கூட்டலாமா, 100 பாஸ்டர் என்ன செய்ய முடியாது, ஒன்று கூடவே முடியாது. அவர் வந்தா நான் வரல, நான் வந்தா சொல்றாரே சொல்லியா பாஸ்டர், நிறைய பேர் கூப்பிடவே முடியாது. இந்த ஊர்ல 5 பேரை உள்ள கூட்டுங்க பார்ப்போம், ஐயோ அவர் வந்தா நான் என்ன செய்ய மாட்டேன், ஐயோ ஒத்து வராது, இப்படி நிறைய பேர் சொல்றோம். அப்ப பரிசுத்த ஆவி என்ன அன்பு நம் இதயத்தில் ஊத்தப்பட்டிருந்தா அவர் என்ன சொல்றாரு கேட்போம். அல்லேலூயா. அப்போ சகோதர சிநேகம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுற, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரியை தெரியும் வேலூர்ல. அவங்க வயது ரொம்ப ஆகிவிட்டது, ஒரு 45க்கு மேல இருக்கும். எத்தனை வயசுக்கு, 45 வயசுக்கு மேல இருக்கும். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில திருமணம் நடக்கல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு எல்லாரையும் சொல்லுவாங்களே தவிர அவங்க எப்படி இருக்காங்க, சரியா இருக்காங்க, யார்ட்டையும் என்னை போல ஒருபோதும் சொன்னது கிடையாது. காரணம் என்ன, அநேகரை குறித்து அவங்களை இதயத்திலே காணப்படுற ஒரு கசப்பு. அநேகரை குறித்து இதயத்தில் எப்படி இருக்கு, கசப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம பரிசுத்தாவுடைய செய்தியை கேட்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்குதா? ஹோலி ஸ்பிரிட் அன்பு நமக்கு இருக்குதா? ஹோலி ஸ்பிரிட்டுடைய காரியங்கள் நம்மிடத்துல இருக்குதா? அந்த கசப்பு நமக்கு எப்படி இருந்தால் ஆண்டவர் நம்மகிட்ட இடைப்பட முடியாது. அறவாசியை நிற்கும். எப்படி நிற்கும்? அறவாசியோடு நின்னா நமக்கு எப்படி இருக்கும், முழுமையை அடையவே முடியாது. இன்னைக்கு ஏன் உனக்கு தரிசனம் பாதிலே நிற்குது, ஏன் ஆண்டவர் பேசுறது பாதிலே நிற்குது, ஏன் ஒன்னால ஆவியில நிரம்ப முடியல, ஏன் ஒன்னால அதிக மணி நேரம் செபிக்க முடியல? காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளத்துல என்ன இருக்கு சொல்லுங்கக்கா, என்ன இருக்கு, கசப்பு இருக்குது. ஏதோ ஒரு கசப்பு உள்ளத்துல காணப்படுது. அந்த கசப்பு என்ன செய்யுது, அது நமக்குள்ள இருக்கிறபடினால அதிகமா ஆண்டவரோடு என்ன செய்ய முடியல, இடைபட முடியல. ஏன் இடைபட முடியல? ஆவியானவர். வாசிக்கலாம், ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 59வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 59:19 வாசிக்கலாம். அப்போது கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் அதுக்கு விரோதமா கொடியேற்றினா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்தாதான் கர்த்தர் சொல்ல முடியும்.
கரெக்டா இல்லையா? இல்லைன்னா கர்த்தர் என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லா காரியத்தையும் சொல்லல. ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லல? சங்கீதம் 143:10 சொல்லுது. சங்கீதம் 143:10 143:10 சொல்லுது. நல்ல கவனிங்க, எல்லாரும் இந்த வார்த்தையை கவனிங்க, நல்லா சத்தமா வாசிக்குமா. எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன். உங்களுடைய நல்ல ஆவி எந்த வழி நடத்தணுமா? செம்மையான வழி நடத்தணும். நல்ல ஆவி தான் செம்மையா எழுதணும். ஏன் உனக்கு வாழ்க்கை அரைகுறையில கொண்டு நிக்காட்டுது? நீ பெற்ற பரிசுத்த ஆவியானவர் சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டி உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஏன் உனக்கு வாழ்க்கையில ஆலோசனை வரல? ஏன் ஆண்டவர் உன்னை இடைபெற மாட்டேங்காரு? ஆண்டவர் மேல மிஸ்டேக்கா நம்ம மேல மிஸ்டேக்கா? கேக்குறீங்களா? ஆண்டவர் மேல மிஸ்டேக்கா நம்ம மேல மிஸ்டேக்கா? ஏன் ஆண்டவர் நம்மகிட்ட இடைபெற மாட்டேங்கார்? நம்மகிட்ட ஏதோ ஒரு கசப்பு இருக்குது. அந்த கசப்பு நம்மளை விட்டு எடுபடும் போது ஆவியானவர் நம்மளுடைய ஏதோ ஒரு கசப்பு இருக்கு பக்கத்து, ஏதோ அந்த கசப்பு வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவரோடு இடையக்கூடாது. ஏசியா 59:1-2-3 வாசிக்கலாம். ஏசியா 59:1-2. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகும் இல்லை, உங்கள் அக்கிரமங்கள் உங்களுக்கும் உங்க தேவனுக்கும் நடுவனாக பிரிவினை உண்டாக்கிறது. உங்கள் பாவங்களே செவிக்கூடாதபடிக்கு மறைக்கிறது. அப்ப ஆண்டவர் முழுமையா உன்னை தன்னிடத்துல வெளிப்படாத காரணம் என்ன? நம்முள்ளத்துல காணப்படுற கசப்பு. அப்ப நம்முள்ளத்துல காணப்படுற கசப்பு நம்மிடத்துல இருக்குமே. ஆனால் இயேசு இந்த உலகத்திலே நேசித்த காரியத்துடைய இந்த கிராஸை குறித்து பார்க்கும்போது அதான் கவனிங்க. கிராஸுடைய முதலாவது கோடு எப்படி? கிராஸுடைய சொல்லுங்க முதலாவது கோடு கபால ஸ்தலம் என்பதை காலையிலே சொன்னேன். இப்போது கிராஸை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிலுவையினுடைய இந்த முதலாவது கோடு எதை குறிக்கிறது என்றால் தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியம். யாருக்கு யாருக்கும் உள்ள ஐக்கியம்? இரண்டாவது கோடு நமக்கும் மற்றவருக்கும் உள்ள ஐக்கியம். புரியுதா? புரியலையா? தமிழ்ல தான் நான் சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் கோடு என்ன கோடு? ஆண்டவருக்கும். நல்லா கவனிச்சிட்டியா? யாருக்கு யாருக்கும்? நமக்கு கோடை கரெக்டா போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் கோடு. இரண்டாவது கிராஸ் கோடு நமக்கும் மற்றவருக்கும். அப்ப நீ ஆண்டவருக்கும் உனக்கு கோடு போட்டு கீச்சிருக்கலாம். ஆண்டவருக்கு உனக்கு கோடை என்ன செஞ்சிருக்கலாம்? கீச்சிருக்கலாம். மற்றவனுக்கும் உனக்கு கோடு கீச்சிருக்கா? அல்லேலூயா. அதான் ஆண்டவருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு நமக்கு உள்ள கோடு ஐக்கியமா இருக்கு. நமக்கும் மற்றவருக்குள்ள கோடு ஐக்கியமா இல்லைன்னா அதை புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவர் சொல்றார். சபை என்பது நம்மளை சரி செய்கிற இடம். அல்லேலூயா. சபை என்பது நம்மை சரி செய்கிற இடமே தவிர நம்ம ஏசுறதுக்கு இடம் இல்லை. சபையில தான் ஆண்டவர் நம்மளை சரி செய்ய முடியும். அவர் தான் நம்மளை போதிக்க முடியும். ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். ஏசியா 2வது அதிகாரம் 2-3 வசனங்களை. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் கொடுமுடியை ஸ்தாபிக்கப்பட்டு எல்லா ஜாதிகளும் மதிலத்தில் ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நல்ல கவனிங்க, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் போர்வும் வாருங்கள். அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு வரும்போது ஆவியானவர் பேச முடியும். நீ சபைக்கே வராம மீட்டிங்கே வராம சும்மா உட்கார்ந்து ஆண்டு என்ன செய்ய முடியாது? உன்னோடு இடைப்படவே முடியாது. அப்ப உன்னோடு இடைப்பட வேண்டும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் 2வது சொல்றாரு, உனக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாதுப்பா. ஒரு
தொலைச்சிச்சு. இன்னைக்கு பாருங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை, அப்பாவுக்கு பிள்ளைக்கு சண்டை, பிள்ளைக்கு சண்டை, அக்கா தங்கச்சிக்கு சண்டை, அண்ணன் தங்கச்சிக்கு சண்டை, அநேக குடும்பங்களிலே சண்டை. அது கிறிஸ்துவ குடும்பத்திலே அதிகமாய் காணப்படும். அவர்களுக்கு உண்மையான சத்தியத்தை அவர்கள் என்ன செய்யலை, சரியில்லை. ஒருத்தரை பார்த்து கேட்டேன், ஒரு நைட்டு ஜபத்தில் ஒரு பிஸ்னஸ் மேனை பார்த்து, ஐயா சத்தியம்னா என்னது நீங்க சொல்லுங்கன்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், கடையில் சிட்ட போட்டதான பாஸ்டர் சத்தியம் சொன்னார். அப்போ சத்தியத்தை பற்றி அவன் எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை குறித்தே நிறைய பேருக்கு தெரியல. வேதாகமம் சொல்லுகிறது, யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோவான், உங்களுடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும், எல்லா கையில தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அப்ப ஆண்டவருடைய வசனம் தான் சத்தியம். அந்த வசனம் அதான் யோவான் 8:32 ஏசு சொல்றாரு. 31:32 வாசிக்கலாம். யோவான் 8:31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், நல்ல கவனிங்க, உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என்னுடைய சீசர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள். அப்போ சத்தியம் தான் உங்களை என்ன செய்யணும், விடுதலை ஆக்கணும். அப்போ சத்தியம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது ஒரு மனம் இல்லை, இரண்டாவது உங்களுக்குள்ள என்ன குறைவா இருக்குது, கசப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. அந்த கசப்பு நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கும் போது ஆவியானவர் நம்மத்தில் மத்தியிலே அசைவாடுவார். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தின் மத்தியில் அசைவாடுவா, எல்லா காரியத்தின் மத்தியிலும் அசைவாடுவா, எல்லா காரியத்தை குறித்து கத்த சொல்லுவா, எல்லா காரியத்தை குறித்து கத்த நமக்கு அசைவாடி கொண்டிருப்பார். காரணம் என்ன? நமக்குள்ளே கசப்பு இருக்கக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் புறாவை போல இந்த பூமியிலே அசைவாடுங்க. ஏன் புறாவை சொல்லியிருக்குது? அந்த புறாக்கு என்ன கிடையாது, தண்ணியை தான் புதுப்பித்துக் கொள்ளும். ரெண்டாவது சொல்லுது, அந்த புறாக்குள்ள பித்தப்பை கிடையாது. இன்னைக்கு நமக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாது. புறாவையும் நான் என்ன சொல்றேன், கனெக்ட் பண்ணி சொல்றேன். மூன்றாவது, இந்த புறாவுடைய வாழ்க்கையில அது பரிசுத்தத்திலே பரிசுத்தமாய் காணப்படும். அல்லேலூயா. ஒரு அலட்டம் அப்படி போலியா காணப்படும். அவ பரிசுத்த ஆவியானவர் நம்ம நாளே நாள் நம்ம நிரப்ப 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 நமக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகி கொண்டிருக்கும். அல்லேலூயா. அந்த பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்படும் போது தேவனுடைய வாழ்க்கையுடைய எல்லா காரியங்களையும் பார்க்க முடியும். அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் நம்மளால செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்முடைய கசப்புகள் நம்முடைய வீட்டில் இருக்கிற, நம்ம குடும்பத்தில் இருக்கிறதுனால ஆண்டவர் நமக்கு இடைப்பட முடியவில்லை. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு வார்த்தைகளுக்கு நம்ம பரிசுத்த ஆவியினால் டெய்லி கீழ்ப்படியும் போது ஆவியானவர் அடுத்த லெவலுக்கு என்ன செய்வார், நம்மளை கத்தர் கொண்டு போறார். அடுத்த லெவலுக்கு நம்மளை கத்தர் கொண்டு போறார். அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு செபிக்கும் போது ஆண்டவர்களை பரிசுத்தத்துக்குள் பரிசுத்தத்திலே கொண்டு செல்லும் போது அது ஆவியின் கண்கள் திறக்கப்படும். என்ன கண்கள் திறக்கப்படும்? ஆவியின் கண்கள் திறக்கப்படும். இன்னைக்கு ஆவியின் கண்கள் நிறைய பேருக்கு திறக்கிறது இல்ல. ஆவியின் கண்கள் திறந்தாலும் அறகுறையா திறக்குது. எப்படி திறக்குது சொல்லுங்க? அறகுறையான வெளிப்பாடு, அறகுறையான காரணம் தான் இன்னைக்கு தேசமே பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கு. முழுமையான வெளிப்பாடு இல்ல, முழுமையான ஒரு காரியம் இல்ல. முழுமையான காரியம் இல்லாதனால அறகுறை வெளிப்பாடா இருக்கிறதுனால தான் இங்க பிரச்சனை உண்டாகிட்டு இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 30-31 வாசிக்கலாம். அன்றியும் நீக்கப்படும் நாளுக்கென்று நம்மளை குறித்து என்ன கடவுது? நீங்க கடவுது. எந்த ஒரு காரியம் வந்தாலும் நம்மளை விட்டு நீங்க கடவுது என்று பவுல் சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக கோபங்கள் நீங்க இருக்குதா? அநேக காரியங்கள் நீங்க இருக்குதா? ஆண்டவர் நிறைய பேருடைய வாழ்க்கையில திருப்பி வாசிக்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற நல்ல கவனிங்க, சகல விதமான கசப்பும் கோபமும்
ஊக்கமும் கூக்குரலும் உங்களை விட்டு நீங்க கடவுள். என்ன யாரை விட்டு நீங்கணுமா? நம்மளை விட்டு நீங்கணும். ஆனா நீங்க இருக்கா? வாசிக்கலாம். பைபிள்ல இருந்து சொல்றேன். அப்போஸ்தலர் புத்தகம் 7வது அதிகாரம் 38, 39 வாசிக்கலாம். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் தன்னை தள்ளிவிட்டு நம்முடைய இருதயங்கள் எங்க திரும்பினாங்கன்னா எகிப்துக்கு திரும்பி அப்ப பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திரையிலே பண்ணி கொண்டிருந்தார்கள், எல்லா காரியத்தையும் பண்ணி கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார், அவருக்கு சாப்பாடுகளை கொடுத்தார். மேக ஸ்தம்பம் அக்னி சம்பவத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தார். ஆனால் அவர் இருதயங்களிலே எங்க திரும்பினார்களா? எகிப்துக்கு. எகிப்து என்பது என்ன? எகிப்து என்பது பாவம். எகிப்து என்பது பாவத்தின் தன்மைகள். நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்டுட்ட, ஆவியில நிரம்பி வந்துட்டு இருக்கும் போது ஒரு சிந்தனையில ஒரு வாழ்க்கையில தவறான காரியத்தை குறித்து, தேவையில்லாத பழைய காரியத்தை குறித்து ஏதோ ஒரு காரியம் ஒரு சிந்தனை இழுத்து கொண்டே இருக்குமானால் அது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கரையை அறிந்து கொண்டிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் இந்த சாயங்கால வேளையிலே சொல்லுகிறார், அவள் இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பினார்கள். அங்கதான் போயிட்டு இருந்தான், மோசே கூட தான் நடந்துட்டு இருந்தான். ஆனா இறுதி எங்க போயிட்டு? சொல்லுங்க, இறுதி எங்க போயிட்டு? எகிப்துக்கு போயிட்டு. அப்ப நம்ம இருதயத்துல எகிப்துக்கு திரும்ப கூடாது. எகிப்து என்பது ஒரு அடிமை, எகிப்து என்பது ஒரு பாவம் நிறைந்த ஒரு காரியம். ரூத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பார்க்கலாம். பெத்லகேம் ரூத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1, 2, 3 நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் காலங்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்போது யூதாவில் உள்ள பெத்லகேமில் ஊரானாகிய ஒரு மனுஷனுக்கு தன் மனைவியோடும் 2 குமாரர்களும் கூட அவர்கள் மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தார்கள். நல்ல கவனிங்க, இவருடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல உயர்தரமான நிலைமையில் இருக்கிற ஒரு குடும்பம். அவர்கள் என்ன பண்ணார்கள்? மோவாப் தேசத்தில் போய் குடியிருக்கார். அப்ப அருவருக்கப்பட்ட ஒரு ஜாதியோடு குடியிருக்கிறபடினால அதுக்கு 3வது வசனம் சொல்லுது. ரூத்து 1:3 வாசிக்கலாம். நகூமியின் புருஷனாகிய எலிமெக்கு அப்ப பாருங்க, தேவனுடைய சித்தம் இல்லாத ஒரு காரியத்திலே இவர்கள் எடுத்தபடினால்தான் அவருடைய வாழ்க்கையில இழப்புகள் காணப்பட்டது. அவர்கள் மோவாப் தேசத்திலே போய் குடியிருந்தார்கள். யார் இந்த மோவாப்? மோவாப் என்பது அருவருக்கப்பட்ட ஒரு ஜாதி. மோவாப் என்பது எது? அருவருக்கப்பட்ட ஒரு ஜாதி. அப்ப ரட்சிக்கப்பட்ட விசுவாசியுடைய வாழ்க்கையிலே டே பை டே நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டுமே தவிர நம்முடைய இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பவே கூடாது. உன் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருப்பது என்பதை பரிசுத்த ஆவியானவர் 3வது பாயிண்டாய் கொடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஆவிக்குள்ளே வளர வேண்டுமானால், ஆவியானவர்கள் உனக்குள் வளர வேண்டுமானால், ஆவியானவர் உனக்குள்ளே செயல்படுமானால் உன்னிலே காணப்படுற கசப்பை முதலாவது எடுத்து போட வேண்டும், 2வது எடுத்து போட வேண்டும். முதலாவது நமக்குள்ளே ஒரு மனம் காணப்பட வேண்டும். 3வது நம்ம இருதயங்கள் எங்க திரும்பக்கூடாது? எகிப்துக்கு, மோவாபுக்கு, எகிப்துக்கு திரும்பக்கூடாது. இது அருவருக்கப்பட்ட ஒரு காரியம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நிரம்பி செல்லுகிற நம்முடைய வாழ்க்கையிலே டே பை டே நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற முடியாதபடி ஏதோ ஒரு காரியம் தடையாக இருக்க மாட்டார். மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் எப்படி இருக்கிறேன்? எல்லாரும் சொல்லலாம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் எப்படி இருக்கிறேன்? எங்கேயுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சகோதரியே சகோதரே, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன்.
உன் வாழ்க்கை உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் எல்லா காரியத்தையும் செய்வதற்கு நான் வல்லமுடைய தெய்வனாக இருக்கிறேன். ஆனால் நீ எப்படி இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் கேட்கிறார். இந்த சாயங்கால வேளையிலே உனக்குள்ளே ஒரு கசப்பு இருக்கும் என்றால் அது முழு பாலையும் கெடுத்து விடும். ஒரு கசப்பு இருக்குமானால் அதே உன்னை ஆசீர்வாதத்தை கெடுத்து விடும். உனக்குள்ளே ஒரு மனம் இல்லை என்றால் உன் வாழ்க்கையிலே அடுத்த லெவலுக்கு நீ ஆண்டவருக்குள் முன்னேற முடியாது. உன் இருதயத்துக்குள் எகிப்துக்கு திரும்புகிறானால் உன் சிந்தனைகள் அங்கு இருதயங்கள் செல்ல வேண்டுமானால் உன்னால் முன்னேறி செல்ல முடியாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் 3 பாயிண்டோடு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, இந்த காரியத்தை என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே, என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவர். இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தோடு வருவோம். இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தோடு இருப்போம். ஆவியானவர் எனக்குள்ளே பகிரமா இறங்க வேண்டும், என்னிலே காணப்பட தடையை நான் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். யாரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும்? ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரே, என்ன சரி செய்ய ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன காரியம் தப்பா இருக்குது, எனக்கு நீ போதியும், என்னை சரி செய்ய ஆண்டவரே. என் வாழ்க்கையில சரி செய்ய நம்முடைய வாழ்க்கையில மாற 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 தேவனுடைய சுவாபம் நம்மிலே காணப்படும். என்ன காணப்படும்? தெய்வீக சுவாபம் நம்மிலே காணப்படும். அந்த புறாக்குள்ளே காணப்படும். அதனால் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல மெய்யாகவே இறங்கினார் என்று சொல்லது. இந்த புறாவை குறித்து அடுத்து சொல்லப்படுற ஷாக்கரபிஸ், இது தியாகம் செய்யப்படுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான இயேசு நமக்காக இந்த உலகத்தை இரத்தம் சிந்தி பல்வாரிலே மரித்து அவர் 3ஆம் நாள் உலகத்தில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. உனக்காக எனக்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே உயிர்த்தெழுந்த நோக்கத்தை எடுத்தார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, அவர் பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக இறங்கி வந்தார். எப்படி இறங்கி வந்தாரா? பாவிகளை ரட்சிக்க இந்த பூமியிலே மனுஷனாக அவர் இறங்கி வந்தார். உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு முன்னேறாதபடிக்கு இருக்கிற காரியம் என்னவென்றால் அது பரிசுத்த ஆவியுடைய காரியம் என்னவென்றால், ஆவியானவர் 1 மணி நேரமாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்குள்ளே கசப்பு காணப்படுகிறதா? உனக்குள்ள இருதயத்திலே எகிப்துக்கு திரும்புகிற அனுபவம் காணப்படுகிறதா? உனக்குள்ளே ஒரு மனப்பாடிலே குறைவு காணப்படுறதா? இந்த 3 காரியத்தையும் ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிரப்பி ஆவி நிறைந்து ஜெபிக்கும் போது புதிய புதிய பாசைகளை நமக்கு கொடுப்பார். நாம் ஆவிக்குரிய யுத்தத்தை பண்ணும்போது நாம் விசுவாசத்திலே ஜெயம் கொண்டவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. விசுவாசத்தில் நாம் தைரியம் கொண்டவராய் காணப்படுவோம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய வாழ்க்கையில எழும்பி 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 செபிக்க 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 பரிசுத்த ஆவியார் நம்மத்திலே முழுமையாக அசைவாடுவார். அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த 1 மணி நேரம் இருக்கிறது. இந்த 1 மணி நேரத்துல நம்முடைய வாழ்க்கை மாறப்போகிறது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு காரியத்திலே வாசித்து பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். எரேமியா 2:13, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவத்தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணி நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கென்று வெட்டி கொண்டார்கள். ஏன் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை கீழே போய் கொண்டிருக்கிறாய்? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை சறுக்கி போய் கொண்டிருக்கிறது? ஏன் உன்னால் முன்னேற முடியாதபடிக்கு ஏதோ ஒரு காரியம் உன்னை தடை செய்து கொண்டிருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஜீவ தண்ணீர் நீரூற்றாகிய ஆண்டவரை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் தண்ணி நிற்காத வெட்டியுள்ள தடைகளை வெட்டும் போது அந்த தண்ணி எல்லாம் போய்விடும். அல்லேலூயா. ஆவின் சொல்லுகிறார், ஜீவனுள்ள நீரூற்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க. 13:18 வாசிக்க. 16:18 வாசிக்க. 16:18 16:18 இல்ல, 13:18 வாசிங்க. அப்போது ஆபிரகாம் பெயர்க்கப்பட்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சபையில் சேர்ந்து குடியிருந்து
ம். அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை அங்கு ஒரு